ஆண்டின் பொதுக்காலம் 33வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 19 இறை வாக்குகள் 1-10 வரை. இன்றைய நற்செய்தியில் சக்கேயுவை பற்றி நமக்கு தரப்பட்டுள்ளது. வசனம் 9. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசு சக்கேயு மீட்பு பெற்றுக் கொண்டதை மகிழ்வுடன் அறிவிக்கிறார். இந்த யூபிலி ஆண்டில் நாம் அனைவரும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்று கொண்டாட நம்முடைய திரு அவை அழைக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய அனைவரும் மீட்பை நோக்கி பயணிக்கும் திருப்பயணிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வசனம் 10. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். எனவே நமது கடவுள் இழந்து போனதை தேடி வருகின்ற கடவுள், தவறிப்போனதை தேடி அலைந்து கண்டுபிடிக்கின்ற கடவுள். தன்னிடம் இருந்த 100 ஆடுகளில் தவறிப்போன ஒரே ஒரு ஆடு சக்கேயு. கடவுளுக்கு 99 என்பது பெரிய எண்ணாக தெரியவில்லை. மாறாக ஒன்றே ஒன்றுதான் மிக பெரிய எண். சக்கேயு என்ற அந்த ஒரே ஒரு எண்ணை, ஒரே ஒரு ஆட்டை தேடி வந்து மீட்பை அருள்கிறார். இயேசுவை சந்தித்த மனிதர்களில் வாழ்க்கை மாற்றத்தை அனுபவித்தவர்களை பற்றி விவிலியம் பதிவு செய்திருக்கிறது. அப்படி வாழ்க்கை மாற்றம் பெற்ற சக்கேயுவை இன்று காண்கிறோம். சிலருடைய பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆரோக்கியம் என்று பெயர் வைத்திருப்பார். எப்பொழுதும் லொக்கு லொக்கு என்று இருமிக் கொண்டே நோயாளியாக காட்சி தருவார். கோடீஸ்வரன் என்று பெயர் வைத்திருப்பார். தெருக்கோடியில் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார். அதே போல சக்கேயு என்ற பெயருக்கும் அவரது வாழ்வு முறைக்கும் சம்பந்தமே இல்லை. சக்கேயு என்ற பெயருக்கு எபிரேய மொழியில் தூய்மையானவர் அல்லது நியாயமானவர் என்பது பொருள். நியாயமற்ற விதத்தில் வரி வசூலித்து ஊழல் வாழ்க்கையை வாழ்ந்து பணக்காரனாக மாறியவர் இந்த சக்கேயு. இந்த மனிதரில் நிகழ்ந்தது என்ன? 1. இந்த மனிதர் ஒரு தேடல் மிகுந்த ஒரு மனிதர். தன்னிடம் எல்லாம் இருந்தது. செல்வம் தாராளமாக இருந்தது. ரோமை அரசு அதிகாரிகளோடு செல்வாக்கும் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு வெறுமையும் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அன்புக்காக ஏங்கிய மனிதர். ஏனென்றால் அந்த சமூகம் அவரை முழுமையாக வெறுத்திருந்தது, ஒதுக்கியிருந்தது. 2. அவரிடம் ஒரு உறுதிப்பாடு இருந்தது, தீர்க்கமான முடிவு எடுக்கின்ற திறன். இயேசு இந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவர் ஒரு அத்திமரத்தின் மேல் ஏறுகிறார். அவரை கிண்டலடித்திருப்பார்கள். தான் பணக்காரன் என்கின்ற மமதை கொள்ளாமல் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டிலே மரத்தில் ஏறிக்கொள்கிறார். இயேசு அந்த கூட்டத்தின் நடுவே வேறு யாருடைய பெயரையும் சொல்லாமல் சக்கேயு என்று கூப்பிட்டார். அவர் மிகவும் ஆனந்த கூத்தாடியிருப்பார். மகிழ்ச்சியில் தாண்டவமாடியிருப்பார். தன் பெயரை கூப்பிடுகிறாரே, தன்னை அன்பு செய்கின்ற ஒருவர் இருக்கிறாரே என்பதனை உணர்ந்து அவர் கீழே உடனே இறங்கி வருகிறார். இறங்கி வந்தவுடன் இயேசு இன்னும் ஒன்றை சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவருக்கு தலைகால் கூட புரிந்திருக்காது. அவருடைய வீட்டிற்கு யாரும் வந்ததில்லை. இப்படி இவருடைய வருகை அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கை முழுவதையும் புரட்டி போட்டது. இயேசுவை வீட்டில் வரவேற்றார். தன் பாவ வாழ்க்கைக்காக வெளிப்படையாகவே மன்னிப்பு கோரினார். தன் மக்களுக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். தனது செல்வத்தில் பாதியை தருவதாகவும் ஏமாற்றியவர்களுக்கு இழப்பீடு செய்வதாகவும்
உறுதியளிக்கிறார். இதுதான் தலைகீழான மாற்றம், a topsy-turvy, a metanoia. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற செய்தி என்ன? ஒன்று, இன்றைய நற்செய்தி நம்மிடம் பல இருந்தால் நம் உள்ளத்தில் வெறுமை புரையோடி இருக்கிறது. ஏதாவது ஒரு வெறுமை நம்மை புரையோடி இருக்கிறது. அது நம்மை இயேசுவிடம் அழைத்து வருகிறது. இயேசு நம்மை தேடி வருகிறார். அவர் தேடி வருகின்ற போது நாம் மனமாற்றம் அடைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற வெறுமையை அவர் பார்த்து அதனை முழுமைப்படுத்துகிறார், நிறைவளிக்கிறார். எனவே அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.